வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் சங்கீதம் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பலர் தங்களுடைய குறை குற்றங்கள் ஒவ்வொன்றிற்கும் சிறந்த விளக்கம் கொடுக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். தேவன் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவேதான் அவர் சொல்கிறார், உன் குற்றங்களை நீ உணர்ந்து கொள்ள முடியாது. வேதம் சொல்வதினாலே நீ ஒரு பாவி என்பதை கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான பணி ரட்சிப்பு. அவர் ரட்சிக்கவே விரும்புகிறார். அவருடைய வழியிலே நீங்கள் அவரண்டை வரவில்லை என்றால், அவருடைய ரட்சிப்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 22ஆம் சங்கீதத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே சிலுவையின் சங்கீதம் என்று அழைக்கப்படும் சங்கீதம் எது? தேவன் ஏன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார்? இயேசு சிலுவையில் இருந்து என்ன சொன்னார்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 22ஆம் சங்கீதத்தை பார்க்க போகிறோம். வேத புத்தகத்தில் உள்ள பல பகுதிகளை நாம் வாசித்து அறிந்து கொள்ள அறிவில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவைகளிலே இதுவும் ஒன்று. 22ஆம் சங்கீதத்திற்கு நாம் வரும்பொழுது பரிசுத்த பூமியிலே நாம் நிற்கும் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஆவிக்குரிய பாதரட்சிகளையும் நாம் கழற்றினவர்களாய் நிற்க வேண்டும். இந்த சங்கீதம் சிலுவையின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. வேத புத்தகத்திலே வேறு எந்த பகுதியிலேயும் சொல்லப்படாத அளவு மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து இது கூறுகிறது. அதே வேளையிலே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திற்கும் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திற்கும் ஒத்ததாய் இந்த சங்கீதம் இருக்கிறது. பல சங்கீதங்கள் இயேசுவை மேசியாவாக காட்டுகிறது. மூலாவது சங்கீதம் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் குணநலனை காட்டியது. அவர் யார், அவருடைய வாழ்க்கை எப்படி, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்று காட்டுகிறது. ஆனால் 22ஆம் சங்கீதத்திலே அவருடைய உள்ளான வாழ்க்கையையும் அவருடைய எண்ணங்களையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவருடைய உள்ளம் திறந்து வைக்கப்படுகிறது. சுவிசேஷங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்த சரித்திரபூர்வமான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் 22ஆம் சங்கீதத்திலே அவருடைய எண்ணங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அநேக வேத பண்டிதர்கள் நினைப்பது என்னவென்றால், சிலுவையிலே தொங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 22ஆம் சங்கீதம் முழுவதையுமே கூறினார் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், சிலுவையிலிருந்து கூறின 7 வசனங்களும் நேரடியாகவோ அல்லது மனோதத்துவ பின்னணியத்தின் அடிப்படையிலோ இந்த சங்கீதத்திலே அடங்கியிருக்கிறது. பல திருச்சபைகளிலே பெரிய வெள்ளிக்கிழமைகளிலே இயேசு சிலுவையிலிருந்து கூறிய 7 வசனங்களையும் 7 செய்தியாளர்கள் பிரசங்கிக்கும் பழக்கம் இருக்கிறது. வருடா வருடம் இந்த ஆராதனை நடைபெற்றாலும் ஒவ்வொரு வருடத்திலும் புதிய சத்தியங்களை புதிய கோணத்திலே அந்த வசனங்களை சிந்திக்கும் தியானங்கள் கொடுக்கிறது. அருமையானவர்களே, சிலுவைக்கு அடியிலிருந்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்பதை விட இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே தொங்கப் போகிறோம். புதிய ஒரு கோணத்திலிருந்து இந்த சிலுவை மரணத்தை கவனிக்கப் போகிறோம். அவரோடு கூட சிலுவைக்கு முன்னாலே நிற்கிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்திலே, அவருடைய மனதிலே உண்டான எண்ணங்கள் தான் என்ன? அவருடைய ஆத்மாவிலே என்ன நடைபெற்று கொண்டு இருந்தது? உலகத்தின் மனிதர்களுடைய பாவங்களுக்காக அவர் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது அவரே பூமியில் மக்கள் வானத்திற்கு ஏறிச் செல்லும் ஏணியாக மாறினார். அவர் நமக்காக பாவமாக்கப்பட்ட பொழுது நாமும் அவரோடு தொங்கிக் கொண்டு இருந்தோம். ஆனால் பாவமில்லாத அவர் நாம் நீதிமான்களாகும்படி நமக்காக பாவமானார். இன்று எப்படி விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமோ, அதுபோலவே உண்மையில் அன்று நாமும் சிலுவையிலே தொங்கினோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை எவ்வாறு சொல்கிறார்? கவனியுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே துவங்கும் பொழுதே அங்கே தேவனால் கைவிடப்பட்ட தனித்திருக்கும் ஒரு மனிதனின் அழுகுரலை கேட்கிறோம். வாசிக்கிறேன். சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறிச் சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும்
ஏன் தூரமாயிருக்கிறீர்? இயேசு சிலுவையிலே தேவனால் மறக்கப்பட்டார் என்ற கசப்பான உண்மையை பலர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையை என் தேவனே என் தேவனே இதற்காகவே நான் வைக்கப்பட்டேன் என்று தவறுதலாக சிலர் மொழிபெயர்க்க முற்படுகிறார்கள். இது சீரிய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட சுசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மொழிபெயர்ப்பாகும். ஆனால் இது அதிகாரப்பூர்வமான எந்த மொழிபெயர்ப்பாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதில்லை. பாலஸ்தீன மக்களின் பின்னணியத்தை புரிந்து கொள்ள மட்டுமே இதை பண்டிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். உண்மையில் கிரேக்க மொழியிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியிலேயும் மிக தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அரமேயிக் மொழியிலேயும் இது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா மொழிபெயர்ப்புகளிலேயும் இயேசு கைவிடப்பட்ட நிலைமையின் உண்மையை தெளிவாக சொல்கிறது. இங்கே ஆரம்பத்திலே நான் முக்கியத்துவப்படுத்தி சொல்ல விரும்புகிற காரியம், இது இயேசு கிறிஸ்துவின் மனித பாடுகளை குறித்த ஒரு பதிவேடு. ஒரு மனிதனாகவே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. இதை குறித்து நாம் மேலும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எபிரேய ஆக்கியோனின் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 2 அதிகாரம் 9 பாருங்கள். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததை நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோக மகிமையை துறந்து மனிதனான ஒருவரை குறித்து பார்க்கிறோம். தேவனை வெளிப்படுத்த அவர் ஒரு மனிதனாக தோன்றினார். இது மிகவும் உண்மை. எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனை மீட்டு எடுக்க அவர் மனிதனாய் தோன்றினார். எபிரேயர் 2 அதிகாரம் 14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அவருடைய வாழ்க்கையினாலே யாரையும் அவர் ரட்சிக்கவில்லை. அவருடைய தியாக மரணமே நம்மை ரட்சிக்கிறது. எபிரேயரிலிருந்து இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எபிரேயர் 2 அதிகாரம் 15-16 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதே அதிகாரத்திலே 18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சிலுவையிலே தொங்கும் இயேசு கிறிஸ்து ஒரு பூரணமான மனிதர். தேவனிலே சார்ந்து இளைப்பாற அவர் கற்றுக்கொண்டு விட்டார். அவர் செய்த எல்லா காரியங்களிலேயும் தேவனையே அவர் சார்ந்து கொண்டார். யோவான் 8 அதிகாரம் 29 அவர் சொல்லும் பொழுது, பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறேன் என்கிறார். ஆதலால் அந்த மிக வேதனையான நேரத்திலே, மிக தேவையான நேரத்திலே அவர் தேவனால் கைவிடப்பட்டார். அவர் திரும்பி பார்க்க எந்த ஒரு இடமும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்னும் மனிதன் மறக்கப்பட்டார். அந்த நிலைமையை வேறு எவருமே அனுபவித்ததில்லை. அவர் மட்டுமே அனுபவித்திருக்கிறார். ஏன் தேவன் அவரை கைவிட்டார்? சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவன் ஏன் இயேசுவை கைவிட்டார்? சிலுவையில் அந்த கடைசி 3 மணி நேரங்களும் காணப்பட்ட இருளின் மத்தியிலே இயேசு பாவமாக்கப்பட்டார். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர். பாடல் ஒன்றின் வரிகள் இவ்விதமாய் சொல்லுகிறது, மீட்கப்பட்ட எவருக்குமே தெரியாது எவ்வளவு ஆழமான தண்ணீரை அவர் கடந்தார் என்று. மீட்கப்பட்ட எவருக்குமே தெரியாது இயேசு கடந்து சென்ற இரவு எவ்வளவு இருள் என்று. என்றாலும் தொலைந்து போன ஆட்டை அவர் தேடி கண்டுபிடித்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறைந்த காலகட்டம் இயேசு கைவிடப்பட்டார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தேவன் இயேசுவிலிருந்து உலகத்தை தன்னோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். இயேசு சொல்லியிருக்கும் இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். யோவான் 16 அதிகாரம் 32 இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்தீரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அவர் கைதியாக நின்ற பொழுது பிதா அவரோடு கூட இருந்தார். அவர் அடிக்கப்பட்ட பொழுது பிதா அவரோடு கூட இருந்தார்.
அவரை சிலுவையிலே ஆணியினாலே அடித்த பொழுது பிதா அவரோடு கூட இருந்தார். ஆனால் அந்த கடைசி 3 மணி நேரங்களும் அவர் தன்னுடைய ஆத்துமாவை பாவத்திற்கான பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்துவது ஏசாயா 53:10 சொல்லுகிறது போல அவருக்கு சித்தமானதாய் இருந்தது. அதுதான் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அருமையானவர்களே, அந்த நிலைமை என்ன என்று உங்களுக்கு தெரியாது. தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை என்பது எனக்கும் தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலே தேவன் யாரையும் கைவிடவில்லை. யாரும் அவரிடத்தில் எந்த நேரத்திலையும் திரும்பலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்திலே அவர் தேவனால் கைவிடப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பொறுமை இழந்து அவர் அவ்வாறு கேட்கவில்லை. வேதனை நிமித்தமே அவர் அவ்வாறு கேட்டார். சந்தேகத்தினாலே ஏன் என்று கேட்கவில்லை. அவர் குற்றமற்றவராக பரிசுத்தராக இருந்தபடினாலே அந்த வேதனை அவருக்கு அத்தனை பெரிய ஒரு வேதனையாக இருந்தது. அவர் தனித்து நின்றார். சகல உலகத்து மக்களின் பாவங்களும் அவர் மேல் வைக்கப்பட்டபடினாலே அவ்வாறு அவர் கதறினார். சங்கீதம் 22:1 நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று வாசிக்கிறோம். அவர் விசாரிக்கப்படும் பொழுது அமைதியாகத்தான் இருந்தார். மயிர் கத்தரிக்கச் செல்லும் ஆட்டைப் போல தன் வாயை அவர் திறக்கவில்லை என்று ஏசாயா 53:7 சொல்கிறது. அவரை அவர்கள் அடித்த பொழுது அவர் எதுவுமே பதில் சொல்லவில்லை. சிலுவையிலே அவர்கள் அடித்த பொழுதும் அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் கைவிட்ட பொழுது ஒரு சிங்கத்தைப் போல அவர் கர்ச்சிக்கிறார். அது வேதனையின் கர்ச்சிப்பு. காடுகளிலே மிருகங்கள் மற்ற மிருகங்களை தாக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? அந்த மிருகத்தின் ஓலத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு குரல்தான் இது. ஒரு காயப்பட்ட மிருகத்தைப் போல அவர் வேதனையிலே துடிக்கிறார். அது மனிதனுடைய குரல் போல் அல்ல, கர்ச்சிக்கிற சிங்கத்தின் குரல் போல் இருக்கிறது. சங்கீதம் 22:6, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். சிங்கத்தைப் போல அவர் கர்ச்சித்தாலும் நானோ ஒரு புழு என்கிறார். அந்த அளவு தாழ்ந்த ஒரு நிலைமையை அவர் அடைந்து விட்டார். ஏசாயா 53:3 கவனியுங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். இந்த இடத்திலே புழு என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஆசரிப்பு கூடாரத்திலே யூதர்கள் சிவப்பு சாயம் காய்ச்சுவதற்காக பயன்படுத்தும் ஒரு புழுவை குறிக்கிறதா இருக்கிறது. ஏசாயா 1:18 நான் வாசிக்கும் பொழுது, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த சிவப்பு நிறத்தை கொடுக்கும் புழுதான் அது. அருமையானவர்களே, சிவப்பான அவருடைய இரத்தம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா அழுக்கையும் கழுவ முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் அழுக்கை போக்க இந்த உலகத்திலே ஒன்று இருக்கும் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சிலுவையிலே தொங்கும் அவரை சற்றே ஏறிட்டு பார்க்கிறீர்களா? கொடூரமான மனமுள்ள அந்த கூட்டத்தின் மக்களால் இருதயத்தை கடினப்படுத்தி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நிற்கும் மனிதர்களால் அவருடைய பாடு அதிகரிக்கிறது. இயேசுவின் கண்களின் வழியாக பாருங்கள். அவர் பார்ப்பதையே நீங்களும் பாருங்கள். சங்கீதம் 22:7 என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். சில குற்றவாளிகள் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு ஒரு கூட்டம் மக்களால் அடித்து நொறுக்கப்படுவார்கள் என்றாலும் அதிகாரிகள் அவனை சட்டத்தின்படி கொலை செய்யும் பொழுது அந்த கூட்டம் கலைந்து சென்றுவிடும். அவர்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டாகிவிட்டது. ஆனால் சிலுவையின் முன்னாலே நிற்கும் கூட்டம் அப்படி அல்ல பிரியமானவர்களே. மிக தரக்குறைவான ஒரு சமயத்தை குறித்து சொல்ல வேண்டுமென்றால், இயேசு மரித்து கொண்டிருந்ததை நின்று பார்த்து கொண்டிருந்த அந்த பரிசேயர்களுடைய சமயம்தான். மத்தேயு 27:36 பாருங்கள். அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவர் மரிப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதன்
எந்த அளவு கீழ்த்தரமாய் போவான் என்றால் இப்படி செயல்பட முடியும் என்பதை எண்ணி பாருங்கள். அவருடைய மரண தருவாயிலே அவரை கேலி செய்து கொண்டிருந்தவர்கள் அவர் மரிப்பதையும் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். பொதுவாக பாம்பானது தனது எதிரியின் உடம்பிலே விஷத்தை ஏற்றிய உடனே கூட அது ஓடி மறைந்து போய்விடுகிறது. ஆனால் இந்த கூட்டம் அல்ல. மனிதனுடைய இருதயமானது தேவனுக்கு எதிராக கலகம் செய்கிறதாயிருக்கிறது. இயேசு சிலுவையிலிருந்து என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை சொல்லாமல் இருந்திருப்பார் என்றால் இந்த கூட்டமானது மன்னிக்க முடியாத பாவத்தை செய்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டபடினாலே தேவன் அவர்களை மன்னித்தார். அவருடைய சிலுவை மரணத்திற்கு பொறுப்பெடுத்து நின்று பணி செய்த 100க்கு அதிபதி இரட்சிக்கப்பட்டான். ஏன், அந்த பரிசேயர் கூட்டமே இரட்சிக்கப்பட்டது என்று சொல்லலாம். மட்டுமல்ல, தரிசு பட்டணத்து சவுலும் அங்கே இருந்திருக்க வேண்டும். அவனையும் தேவன் ரட்சித்தார். இப்பொழுது அவர் சிலுவையிலிருந்து அந்த கூட்டத்தை சுற்றி பார்க்கும் பொழுது பகை உணர்வோடு இருந்த கண்களை மட்டும் அவர் காணவில்லை, அன்பு நிறைந்த கண்களையும் அவர் கண்டார். தனது தாயை பார்த்தார், யோவானை பார்த்தார். மத்தேயு 19:25 வாசிப்பதைப் போல மரியாள் அங்கே சிலுவை அண்டையிலே தான் நின்றார்கள். அவர்களை பார்த்தபொழுது அவருடைய இருதயத்திலே வந்த எண்ணம் என்ன? பெத்லெகேமிலே தான் பிறந்த காலங்களை எண்ணி பார்க்கிறார். எனவே பிதாவினிடத்திலே இவ்வாறு பேசுகிறார். சங்கீதம் 22:9-10 நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். எனவேதான் ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இயேசு சில வருடங்களுக்கு முன்னால் கானா ஊரிலே திருமண வீட்டிலே வந்திருந்த பொழுது அவரே மேசியா என்பதை காண்பிக்கும்படியாக மரியாள் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள். ஏன் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்? இயேசு கன்னியின் வயிற்றிலே தோன்றினார் என்பதை உலகம் அறிய வேண்டும். அந்த திருமணத்திலே அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அவர்களுடைய வாஞ்சை. ஆனால் அந்த நேரத்திலே அவர் கொடுத்த பதில் என்ன? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஆனால் இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது, ஸ்திரீயே, அதோ உன் மகன். அவருடைய நேரம் வந்துவிட்டது. இந்த உலகத்திற்குள்ளே அவர் கடந்து வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. உலக சரித்திரத்திலே இது மிக முக்கியமான ஒரு நேரம். பின்னர் அந்த சிலுவையிலே அறையும் பணியை செய்து கொண்டிருந்தவர்கள் பக்கமாக அவர் கவனம் திரும்புகிறது. சங்கீதம் 22:12 அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அவரை சிலுவையிலே அறைந்த சேவகர்களைத்தான் அவ்வாறு வர்ணிக்கிறார். பாசான் தேசத்து எருதுகளைப் போல் அவர்கள் இருந்தார்கள். மட்டுமல்ல, 13 என்ன சொல்கிறது? பீறி கட்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். இப்பொழுது அவர் ரோமாபுரியை குறித்து பேசுகிறார். ரோமாபுரிதான் அவரை சிலுவையிலே அறைந்தது. அவர்களை கெர்ச்சிக்கும் சிங்கத்திற்கு ஒப்பிடுகிறார். ஏனென்றால் சிங்கமானது ரோமாபுரியை சித்தரிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 22:14 தண்ணீரைப் போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது நடைபெறும் இந்த காரியங்கள் எல்லாம் மிக சரியாக இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஏனென்றால் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்திலே சிலுவையிலே அடிக்கப்படுவது என்பது யாரும் கேள்விப்பட்டிராத ஒன்று. ரோம சாம்ராஜ்யம் அப்பொழுது உருவாகவில்லை. ரோம சாம்ராஜ்யம்தான் சிலுவையிலே அறைவதை கொண்டு வந்தது. என்றாலும் இங்கே சிலுவையிலே மரிக்கும் ஒருவரை இந்த சங்கீதம் மிக அழகாக சித்தரிக்கிறது. தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன். வெயிலின் அகோரத்தின் மத்தியிலே வெளியிலே அவர் மரித்து கொண்டிருக்கிறார். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என்று கூறியிருக்கிறார். ஒரு மனிதன் இரத்தத்தை எல்லாம் இழக்கும் பொழுது அவனுடைய பலன் அவனை விட்டு கடந்து செல்கிறது. அப்பொழுது அவனுடைய எலும்புகளும் இருக்க வேண்டிய இடங்களை விட்டு நகர்கின்றன. இது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். இது மிக விலைக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை, பிரியமானவர்களே. மேலும் வினோதமான மற்றும் ஒரு காரியத்தை சொல்கிறார். கவனியுங்கள். என் இருதயம் மெழுகு போலாகி. அவர் உடைந்த உள்ளத்தோடு மரித்தார். ஒரு போர் சேவகன் அவரை விலாவிலே ஈட்டியால் குத்தினான்.
இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. வெறும் இரத்தம் மட்டும் வரவில்லை, தண்ணீரும் வந்தது. இதை கவனித்த யோவான் தான் இதை குறித்து எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உடைந்த உள்ளத்தோடு மரித்தார். தன் ஜீவனை விடும்படியாக இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறார். பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். அவர் மிகவும் தாகமாயிருக்கிறார். சங்கீதம் 22:15, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். எனவேதான் சிலுவையிலிருந்து அவர் தாகமாயிருக்கிறேன் என்று கூப்பிட்டார். வசனம் 16, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். நாய்கள் என்று சொல்லும் பொழுது யூதர் அல்லாத ஜனங்களை குறிக்கும் ஒரு வார்த்தை அது. இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலேயும் கால்களிலேயும் இருக்கிற ஆணியினால் உண்டான புண்களின் அடையாளம் அவருடைய சிலுவை மரணத்தை விளக்குகிறது. சங்கீதம் 22:17-18, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு உடை இல்லாமல் ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்யும் மக்கள் கூட்டத்திற்காகவும் அவர் தனது உடையை இழந்து சிலுவையிலே தொங்குகிறார். அவருடைய உடையை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். யாருக்கு சொந்தமாக வேண்டும் என்று சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். பிரியமான சகோதரனை, சகோதரியே, இயேசு கிறிஸ்து இந்த எல்லா பாடுகளின் வழியாகவும் கடந்து வந்தார். உடை இல்லாமல் சிலுவையிலே தொங்கினார். ஏன்? அவருடைய நீதி என்னும் வஸ்திரத்தை நீங்கள் உடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்பொழுதுதான் நித்தியமாக தேவனோடு இருக்கும்படியாக நீங்கள் குற்றமற்றவர்களாக பிதாவின் முன்னாலே நிற்க முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுக்காக இத்தனை பாடுகளையும் பட்ட இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் அவருக்காக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்த அவர் மேலே உள்ள அன்பினாலே பாவத்தை வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிவிடுகிறோமா? அப்படி இல்லை என்றால் இன்றே நமக்காக சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை ஒருமுறை கூட எண்ணி பார்த்து நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து அவர் தரும் புது வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 22ஆம் சங்கீதத்திலே நீர் சிலுவையிலே தொங்கிய பொழுது உம்முடைய உள்ளத்திலிருந்தும் உம்முடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை, எண்ணங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீர் பட்ட வேதனைகளை பார்க்கும் நாங்கள் எங்களை பூரணமாக உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் வாழ நீரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை பூரணமாய் உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் முடிவு வரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து கைதியாக நின்றபோது பிதா அவரோடு கூட நின்றார். அவர் அடிக்கப்படும் போது பிதா அவரோடு கூட நின்றார். அவர் சிலுவையிலே ஆணியால் அறையும் போது பிதா அவரோடு கூட நின்றார். ஆனால் அந்த கடைசி 3 மணி நேரம் அவர் தனது ஆத்துமாவை பாவத்திற்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இந்த உலகத்திலே தேவன் யாரையும் கைவிடவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அவர் தேவனால் கைவிடப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். பொறுமையை இழந்து அவர் அவ்வாறு கேட்கவில்லை. வேதனையின் நிமித்தமே அவர் அவ்வாறு கேட்டார். சகல உலகத்து மக்களின் பாவங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டபடியினாலே அவ்வாறு அவர் கதறினார். சிவப்பான அவருடைய இரத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா அழுக்கையும் கழுவ முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலத்திலே சிலுவையிலே அடிக்கப்படுதல் என்பது யாரும் கேள்விப்பட்டிராத ஒன்று. ரோம சாம்ராஜ்யம் அப்போது உருவாகவில்லை. என்றாலும் இங்கே சிலுவையில் மரிக்கும் ஒருவரை இந்த சங்கீதம் மிக அழகாக சித்தரிக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உடையில்லாமல் சிலுவையிலே தொங்கினார். ஏன் தெரியுமா? அவருடைய நீதி என்னும் வஸ்திரத்தை நீங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24.